அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தயிர் சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். காய்ந்த மிளகாய் ஒரு 4 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இஞ்சி திருவி வச்சுருக்கிறேன், கடுகு உளுத்தம் பருப்பு, கெட்டியான தயிர், கொஞ்சம் பால். இப்போது இந்த தயிரை இந்த சாதத்தில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது உப்பு போடணும். உப்பு போட்டு இந்த தயிரோடையே கலந்துக்கோங்க நல்லா. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்ட பிறகு காய்ந்த மிளகாய் போடணும், அப்புறம் பச்சை மிளகாய் போடணும், அப்புறம் இஞ்சி போடணும், கருவேப்பிலை போடணும். நல்லா வதங்கின பிறகு இந்த கொத்தமல்லி தழையை இதில் போட்டுக்கணும். இப்போ தாளிச்சதை எடுத்து இந்த சாதத்திலே போட்டுக்கணும். இப்போ இது சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு மாதுளம் பழமும் போட்டுக்கலாம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி கட்டினீங்கன்னா புளிக்காது, நல்லா தலை இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பால் ஊற்றிருக்கு இல்லையா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தலைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் ஒரு எமர்ஜென்சி இது டக்குன்னு லஞ்ச் கட்டணும் அது போல் இருந்தாலும் இது போல் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.